ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். மொத்தம் 93 டயோசிஸ் இருக்கு சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவில். அதில் 89 டயோசிஸில் ஊழல் நடந்திருக்குன்னு நான் கேஸ் போட்டு நடத்திட்டு இருக்கேன். அதில் 39 பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறேன். ஒரு ரிவர்ஸில் என் பேரில் அவங்களால எதுவும் சொல்ல முடியல. என்னை சர்ச்சை விட்டு வெளியேற்றினார்கள். அதை எதிர்த்தும் நான் ஜெயிச்சிருக்கேன். திராவிடம் என்றாலே கவர்ச்சி உணர்ச்சி. சர்ச்சு தேர்தல்கள் ஒழுங்காக நடக்குதா? நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐ கோயம்புத்தூரில் ஒரு இது பாஸ்டர் வந்து இப்போ இது சிஎஸ்ஐ தேர்தலில் போட்டி போடுறப்ப அவர் எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு அவருக்கு ஓட்டுரிமை பறிக்கப்பட்டதுன்னு மீடியாக்களில் பேட்டி கொடுக்குறாரு. சர்ச் என்பது திரு கருணாநிதி அவர்கள் பாஷையில் சொன்னால் கொடியவர்களின் கூடாரம் ஆயிடுச்சு. சரி, அதற்கு பணம் கட்டியவர்கள் எல்லாம் தமிழர்கள். அந்த சொத்துக்கள் பெரும்பாலான சொத்துக்கள் இப்போ இது வந்து அரசு நிலம். அரசாங்கம் நீங்கள் ஏதோ நல்லது பண்ணுறீங்கன்னு கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு பர்பஸுக்காக வாங்கிட்டு அந்த பர்பஸை நீங்கள் பயன்படுத்தலைன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் ஆகிடும் சட்டம் இருக்கு. அனைத்து கிறிஸ்தவ டினாமினேஷன்ஸும் எவ்வளவு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எவ்வளவு வச்சிருக்கோம். ஏன்னா இது எல்லாம் ரைட் டு இன்னும் சொன்னோம்னா உங்களுக்கு சிஎஸ்ஐ சர்ச்சு 2014 தீர்ப்பில் அவர்கள் அறக்கட்டளை கூட கிடையாது. இந்து அறநிலைத்துறை சட்டப்படி இந்து அறநிலைத்துறையில் பணத்தில் நீங்கள் எடுத்தால் அது இந்துக்கள் மட்டும்தான் இருக்கணும். இது மாத்திரம் இல்லை, வேலைக்கு மாத்திரம் இல்லை, சொத்துக்களை வாடகை கொடுக்கறதுக்கு கூட. உங்களுக்கு இந்த எஸ்சி பெனிஃபிட் வாங்கிறதுக்காக வேணும்னா நாங்கள் போய் விஸ்வ இந்து பரிஷத் அல்லாட்டி ஆரிய சமாஜ்கிட்ட போய் நாங்கள் தாய் மதம் திரும்பிட்டோம்னு சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறாங்க. இது வெறும் சர்டிஃபிகேட் தான். இது ஏமாற்றம். அதற்கு பிறகும் கூட அவர்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸோ இதெல்லாமும் கிறிஸ்தவ முறையில் தான் நடக்குது. பிள்ளையார் சிலை உடைப்புன்னு 1954 நடத்தினப்போ அதை எதிர்த்து ஒரு தமிழர் வீரபத்ரன் செட்டியாருங்கிறவர் கேஸ் போடுறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. செஷன்ஸ் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, மெட்ராஸ் ஹைகோர்ட் வரைக்கும் போகிறார். அங்கெல்லாம் அவர் தோற்கிறார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா ஈவே ராமசாமியார் கோர்ட்டில் வந்து போய் சொன்னார். கவர்னர் பதவிங்கிறது இது ஜனாதிபதி பதவியோட முக்கியமானதுன்னு அம்பேத்கர் ஐயா எழுதியிருக்கு. அதாவது மெஜாரிட்டி இல்லாத சமயத்தில் ஒரு கவர்மெண்ட்டுக்கு இன்னொரு கவர்மெண்ட்டுக்கும் இருக்கிற நிலைமையில் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவருடைய பவர் ஜனாதிபதியை விட அதிகமானதுன்னு எழுதியிருக்காரு. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். மதுரை உயர்நீதிமன்ற கிளை மதுரையில் அரசாங்க நிலத்தை வந்து சிஎஸ்ஐ நிர்வாகிகள் சிலர் வந்து சட்டத்துக்கு புறம்பாக விற்பனை செஞ்சுருக்காங்க. இது சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் ஒழுங்காக விசாரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐக்கு நீதிமன்றம் வந்து மாற்றி உத்தரவிடுறாங்க. சிங்கிள் பெஞ்சு கொண்ட அந்த தீர்ப்பை வந்து இன்னைக்கு டபுள் பெஞ்ச் நீதிமன்றம் வந்து அதை ரத்து பண்ணியிருக்காங்கல்ல. முதற்கட்டமாக நீங்கள் அது பின்னணி என்ன நடந்தது? இல்லை, 2 விஷயங்கள் பார்க்கணும். ஒன்று வந்து சிஎஸ்ஐ மாத்திரம் இல்லை, ஆர்சி, லுத்ரன், இது மாதிரி பல்வேறு சபைகள் இருக்கிறது. ஒரு 6 மாதம் முன்னாடி ஒரு தீர்ப்பு கேஸ் வந்தப்போ சிஎஸ்ஐ கீழே மாத்திரம் இருக்கிற சொத்து 7 லட்சம் கோடிக்கு ஒருத்தன் இருக்காங்க. தமிழகத்தில் மட்டும், தென்னிந்தியான்னு எடுத்துக்கோங்க. சிஎஸ்ஐனை சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா. சரியா? 7 லட்சம் கோடி சொத்துக்கள் இருக்குன்னா அவை முறையாக பாதுகாக்கப்படுகிறதா? எனக்கு ஏதாவது மேஜர் மேத்யூஸ்னு ஒருத்தர் இருக்கார், நம்ம சென்னையில் தான் இருக்கார். அவர் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி. அவர் கிட்டத்தட்ட இதில் ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னை லிட்ஃபெஸ்ட்டில் பேசினப்ப ஒரு புத்தக வெளியீட்டில் மொத்தம் 93 டயோசிஸ் இருக்குது சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவில். அதில் 89 டயோசிஸில் ஊழல் நடந்திருக்குன்னு நான் கேஸ் போட்டு நடத்திட்டு இருக்கேன். அதில் 39 பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறேன். ஒரு ரிவர்ஸில் என் பேரில் அவங்களால எதுவும் சொல்ல முடியல. என்னை சர்ச்சை விட்டு வெளியேற்றினார்கள். அதை எதிர்த்தும் நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். இப்போ சின்ன உதாரணம் சொல்கிறதாக இருந்தால் நம்ம மோகன் சி லாசரஸ் அவர் வந்து ஒரு இது சொல்லியிருப்பார். என்னுடைய நண்பர் ஒருவர் சிஎஸ்ஐ சேர்ந்த ஒரு பள்ளிக்கு இன்சார்ஜாக போடப்பட்டு 1 வருடத்தில் 1 கோடி ரூபாய் லாபம் பார்த்தேன் என்றார். ஆனால் கணக்கில் எல்லா பள்ளிகளும் நஷ்டத்தில் காட்டப்படுகிறது அப்படிங்கிறார். அப்போ எவ்வளவு நடக்கிறதுங்கிறது பார்க்கணும்.
இதற்கு அடுத்தது இந்த தீர்ப்புக்கு முன்னாடி 2 தீர்ப்பு சமீபத்திலேயே வந்தது. போன மாதம் கன்னியாகுமரியில் இருக்கிற ஸ்காட் கல்லூரி நிர்வாகத்தில் தாளாளர் நியமனத்தில் நடந்த ஊழலில் மதுரை உயர்நீதிமன்றத்திலேயே என்ன சொன்னாங்க, சர்ச் சொத்துக்கள் அனைவற்றையும் பராமரிப்பதற்கு வக்ஃப் போர்டு மாதிரி HRNC மாதிரி ஒரு கட்டுப்பாட்டு வாரியம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் 2க்குமே நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. ஜிஆர் சுவாமிநாதன் இல்ல இது கொடுத்தது வேற பெஞ்ச். ஜிஆர் சுவாமிநாதன் 6 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்திருக்காரு. திருப்பி 3 நாள் முன்னாடி தூத்துக்குடி மாவட்டத்தில் பேப்டிஸ்ட் சர்ச்சுக்காக இதே மாதிரி திருப்பியும் இது கட்டுப்பாட்டு வாரியம் வேணும்னு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இதுக்கு அடுத்ததாகத்தான் நீங்கள் சொன்ன இது மதுரையில் இருக்கிற கிட்டத்தட்ட 32 ஏக்கர் நிலத்தை உங்களுக்கு அமெரிக்கன் மிஷன் சொசைட்டின் என்று இருந்தவர்களுக்கு அன்னைக்கு விதவை பெண்கள் மற்றும் அனாதை குழந்தைகளுக்காக பராமரிப்புக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் ஒரு பக்கத்தில் அது இன்னும் சொல்லப்போனால் அது வாட்டர் பாடியை ஒட்டி வருது. அதில் போர்ஷன் ஆஃப் லேண்டு வாட்டர் பாடியை வேற ஆக்கிரமிச்சிருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்களாக வழக்கு நடந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து குமுதம் ரிப்போர்ட்டரில் வந்திருக்கு, நக்கீரனில் வந்திருக்கு. அவர்கள் பல்வேறு நிலையில் அப்ரோச் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கு. இப்போ வந்த உடனே இது பண்ணி இவங்க தமிழக போலீஸ் எதுவுமே பண்ணலன்னு சொல்லி சிபிஐக்கு வழக்கு பதிவு செய்து விசாரிக்கணும் அப்படின்னு பெஞ்ச் கொடுக்குது. அடுத்த நாள் காலையில் 11:30 மணிக்கு போய் பதிவாளர் ஏற்றுக்கொண்டது 11:30 மணிக்கு. 12:15க்கு டபுள் பெஞ்ச் எடுத்து அன்றைக்கே வழக்கில் எடுத்து சிபிஐக்கு கொடுக்கறது தற்காலிக தடை கொடுத்துருக்காங்க. ஒரே நாள் இதெல்லாம் நடக்குது. அரை நாள், ஒரு நாள் கூட 2 மணி நேரத்துக்குள்ள நீங்க ஒரு இது சிபிஐக்கு கொடுக்கலாம்னு சொன்ன தீர்ப்பு சாயந்தரம் 5 மணிக்கு வருதுன்னா மறுநாள் காலையில 11 மணிக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னா நீங்க வக்கீல் நீங்க ஒரு இதை ரெடி பண்ணணும்னு சொன்னாலே எதுக்காக இந்த வழக்குல அவ்வளவு அவசரம் காட்டுறாங்க? இல்ல சிபிஐ நீதிமன்றமே கூட இவ்வளவு அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. நீதிமன்றத்துக்கு அழுத்தங்கள் இருக்கலாம். சரி, நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் மனிதர்கள் தான். அவர்கள் ரோட்டில் நடக்கணும். நம்ம போன மாதம் பேசினோம். மனித உரிமைகள் ஆணைய தலைவராக இருக்கிற நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி மணிக்குமார் அவர்கள் கீழே இருந்து டிஎஸ்பியை மாற்றணும். கடைசியில் இப்போ அவரை ரிலீவ் பண்ணி அந்த சுந்தரேசனை ரிலீவ் பண்ணி திருப்பி போலீஸ்க்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி உதயநிதி வழக்கில் அவர் டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு அதில் உதயசூரியன் சின்னத்தை வச்சுக்கிற வழக்கை இது விசாரிக்க வேண்டாம்ங்கிற மாதிரி ஒதுக்குறாங்க. சரி, இதில் கொடுத்தேன்னா அவங்க வீட்டுக்கு போனோம். ஏன்னா முன்னாடி பழைய காலத்தில் நீதிபதி ஏதாவது கமெண்ட் அடித்தா ஆட்டோ அவர் வீட்டு வாசலில் கல்லெறியப்படுறதுலாம் நடந்திருக்கு. ஊருக்குள்ள உத்தம மாதிரி எல்லாம் அரசியல் சாசன புத்தகத்தை தூக்கிட்டு சுற்றுறாங்க. சார், அரசியல் சாசனத்தை ஏற்பவர்களாக இருந்தால் நீங்கள் உதயநிதி ஸ்டாலினுடைய அஃபிடவிட் எடுத்து பார்த்தா போதும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் சனாதன வழக்கில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, நான் இந்த கொள்கை கொண்ட கட்சியை சேர்ந்தவன், என்னுடைய கொள்கையை சொல்வதில் என்ன தவறுங்கிற மாதிரி தான் அந்த இதிலேயே சொன்னார். அந்த அஃபிடவிட்டை நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னால் எனக்கு இதுவே தேவையில்லைன்னு தான் அர்த்தம். இன்னொன்று, அரசியல் சட்டத்தை நீங்கள் ஒழுங்காக படிச்சிருந்தீங்கன்னா அரசியல் சாசனத்தையும் படிக்கணும். அந்த சாசனத்தை உருவாக்கிய அந்த குழுவுடைய 12 வால்யூம் இருக்கிற அந்த இதையும் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிதையும் படிச்சிங்கன்னா கவர்னர் பதவிங்கிறது இது ஜனாதிபதி பதவியோட முக்கியமானதுன்னு அம்பேத்கரையே எழுதியிருக்கு. அதாவது மெஜாரிட்டி இல்லாத சமயத்தில் ஒரு கவர்மெண்ட்டுக்கும் இன்னொரு கவர்மெண்ட்டுக்கும் இருக்கிற நிலைமையில இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவருடைய பவர் ஜனாதிபதியை விட அதிகமானதுன்னு எழுதியிருக்காரு. இவங்க என்ன சொல்கிறாங்க? ஸோ இவர்களுக்கு வேற எதுவுமே இல்லைன்னு சொன்னால் கான்ஸ்டியூஷனு. ஏன்னா நம்ம கார்த்தி சிதம்பரம் ஐயா ஒன்று சொல்லியிருக்கார், திராவிடம் என்றாலே கவர்ச்சி உணர்ச்சி. ஃபோட்டோ ஷூட் பண்ண வேண்டியது. ஐயா, மழை பெய்யுது தண்ணி தேங்குதுன்னு சொன்னால் அது தேங்கிறதுக்கு முன்னாடி போய் சரி பண்ணணும். ராத்திரி 8:30 மணிக்கு நான் போய் சரி அடைச்சிட்டு இருந்ததை எடுத்துகிட்டு போய் பார்க்கறதுக்கு தான் உதவி முதலமைச்சரா. இன்றைக்கி என் வீட்டை சுற்றி வந்தேன்னா வீட்டை சுற்றி நான் வர்ற அந்த 1/2 கிலோமீட்டருக்குள்ள 4 பம்ப் செட்டை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் இருக்கிற தண்ணியை அந்த பக்கத்துக்கு பம்ப் செட்டில் எடுக்கிறாங்க. அப்போ அடியில் இருக்கிற சாக்கடை எதுக்கு போட்டு வச்சுருக்காங்க? வடிகால். நீங்கள் செய்ய வேண்டியது தண்ணி போகிறதுக்குரிய வடிகால். இந்த சைடில் வர்றது இந்த ஓரத்தோடு நின்றுடும். இதுலேருந்து அந்த பக்கத்துக்கு ஒரு பம்ப் செட்டை வெளியில் வச்சு அதுக்கு ஒரு ஆளை கொண்டு வந்து வைக்கிறீங்க, டீசல் பம்ப் செட். அதுக்குலேருந்து இந்த பக்கம் போகிறதுக்கு இன்னொன்று கிட்டத்தட்ட நான் சொல்கிறது ஒரு 1/2 கிலோமீட்டரில் 20 வண்டி நிற்குது. சப்ஜெக்ட் மாதிரி போயிட்டு அந்த அமெரிக்கன் அந்த இதில் அதான் அதில் என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்கு. இல்லை, அந்த இதில் 32 ஏக்கர்
இதை ஒட்டியும் இருக்கு, நீர்நிலையை ஒட்டியும் இருக்கு. அது வந்து விதவை பெண்களுக்கும் அனாதைகளுக்கும் விடுதிகள் நடத்துறதுக்காக கொடுக்கப்பட்டது. இதில் அவங்க கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கொடுத்து வாடகை கொடுத்துருக்காங்க. அங்கே அன்றைய காலகட்டத்தில் ஏதோ ஒரு ஸ்கூல் நடத்தியிருக்கலாம், இன்னைக்கு எதுவுமே இல்லை, முழுக்க முழுக்க கமர்ஷியலாக போய் அதில் ஒரு 7 ஏக்கரில் இன்னைக்கு ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்காங்க. G+9 அளவுக்கு பெரிய ஒரு இது வட இந்தியாவை சேர்ந்த கம்பெனிக்கும் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த மதிப்பெல்லாம் எடுத்து போட்டால் அதுக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வருது. இதை பற்றி பல்வேறு கம்ப்ளைண்ட்டுகளை அந்த சர்ச்சை சேர்ந்த உறுப்பினர்கள், யாரும் வெளியெல்லாம் கொடுக்கல, அவர்களே அந்த சர்ச்சில் உறுப்பினராக இருக்கவர்கள் அங்கே போய் கணக்கு கேட்டால் கொடுக்கல. அவங்க முடிஞ்ச வரைக்கும் RTIலையோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லையோ தகவலை எடுத்து முடிந்தவரை நண்பர்களிடம் சொல்லி நக்கீரன் குமுதத்திலெல்லாம் போட ஓரளவுக்கு விசாரணை கொண்டு போனால் போலீஸு எப்படிரா வழக்கை முடிக்கணும்னு தான் பார்க்குறாங்க. ஸோ இதைத்தான் அவர் வழக்காக கொண்டு போக CBIக்கு போகுது. இப்போ என்ன பண்ணுறாங்க, அதாவது பிரச்சனை என்னன்னா, நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வழக்கில் சாரம் இருக்கா அப்படிங்கிறத விட அவங்க எந்த தேதியிலேருந்து போட்டாங்க, இந்த ஆள்கிட்ட பர்மிஷன் வாங்கினாங்களா, இப்படிங்கிற குறிப்புகளை வைத்துக்கிட்டு இப்போதைக்கு ஸ்டே கிடச்சிருக்கு. என்னை பொறுத்தவரை இது நிச்சயமாக இந்த வழக்கு CBIக்கு போகணும். இது மாத்திரம் இல்லைங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சர்ச்சுக்கு எவ்வளவு சொத்து இருக்குது. CSIக்கு 7 லட்சம் கோடி இருக்குன்னு சொன்னால் கத்தோலிக்கத்துக்கு எவ்வளவு இருக்கு? லுத்ரன் சபையில எல்லா வழக்கும் CBIக்கு போகும் பட்சத்தில் அது CBIக்கும் ஒரு அழுத்தமா இருக்காதா? இல்ல இதே மேற்கோள் காட்டி தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டு அந்த அண்ணா நகர் கேஸ்ல சொல்லியிருந்தாங்க, எல்லா வழக்கும் CBIக்கு போனா அவங்களுக்கும் காலதாமதம் ஆகும், அதனால தான் நாங்கள் SIT ஃபார்ம் பண்றோம்னு சொல்லிட்டு அந்த வழக்குலையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லை SIT ஃபார்ம் பண்றது ரைட்டு, யாரை போடுறீங்க நீங்க வந்து அந்த வழக்குல? அந்த வழக்கு ஏன் நடந்துச்சு? போலீஸ் ஸ்டேஷன்ல குற்றம் சாட்டப்பட்டவரை பக்கத்துல வச்சுட்டு அந்த குழந்தையுடைய அம்மா அப்பாவை மிரட்டி அடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு குற்றம் சாட்டப்பட்ட நபர் முன்னாடி இவங்களை விசாரணை பண்ண ஆடியோ வெளியில வந்ததுனால தான் அந்த வழக்கு பெருசாச்சு. அவர் மீத இன்னும் அந்த ஆடியோ லீக் பண்ணதுக்காக இது வலைதளத்துக்கு மேல கம்ப்ளைண்ட் போட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் மேல போட்டாங்களே தவிர அந்த ஸ்டேஷன்ல இருக்கிறவர் மேல அப்புறமா தான் கோர்ட் கேட்டு தான் போட்டது. இப்போ பிரச்சனை என்னன்னா, தமிழ்நாடு போலீஸ் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு அந்த கேஸ்ல சொல்லி தான் CBIக்கு சொன்னது. இந்த ஒரு வழக்கா அடுத்தது மார்ட்டின் வழக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், அவர் மிக தெளிவாக 12ஆம் தேதி ரெய்டு நடந்த பொழுது, நான் சொல்றது 2012 7 கோடிக்கு மேலே கேஷ் பிடிக்கப்பட்ட பொழுது அது லாட்ரி விற்ற பணம், கேஷ் பணம்னு சொன்னேன். அடுத்த நாள் முன்தேதியிட்ட ஒரு ஸ்டாம்ப் பேப்பரை வாங்குறாரு. போய் அதை ரிசர்வ் பேங்க்ல செக் பண்ணா, ரிசர்வ் பேங்க்லேருந்து வெளியில் வந்ததே 9ஆம் தேதி, ஸ்டாம்ப் வெண்டார் 13ஆம் தேதி தான் வித்திருக்காரு. இவங்க பிடிச்சது 12ஆம் தேதி. ஆனால் அந்த ஸ்டாம்ப் பேப்பரில் திரு லாட்ரி மார்ட்டின் ஒய்ஃப் பேரில் 1ஆம் தேதி டேட்டு போட்டு அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஸோ மிக தெளிவாக ஃபோர்ஜரி நடந்திருக்கு. ஆனால் போலீஸ் போய் இந்த ஆட்சி வந்த பிறகு அதை ஏற்றுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ மீண்டும் EDயையும் போலீஸை ரீவிசாரணை பண்ணணும்னு இருக்காங்க. சரி, நீங்கள் சொல்கிறீங்க CBI பண்ணுமான்ட்டு. இப்போ நம்ம மிக முக்கியமான அமைச்சருடைய சகோதரர் KN நேருடைய தம்பி ராமஜெயம் சேர்த்து போய் 12 வருஷம் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க CBCID விசாரணையில்? அடுத்தது இதை சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. CBI வந்து விசாரிச்ச வழக்குல என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்ற ஒரு கேள்வி இல்ல. நான் எல்லாத்துக்கும் CBI வேணும்னு சொல்லல. பிரச்சனை என்னன்னு சொன்னால் கோர்ட் மானிட்டர்ட் அடுத்தது வைங்க. நீங்க அந்த என்ன நடக்குதுன்னு வாரம் அந்த இன்வெஸ்டிகேஷனை சொல்லணும்னு சொல்லுங்க. அதை விட முக்கியமா நான் சொல்றது, இன்னைக்கு 7 லட்சம் கோடிக்கு வந்து உங்களுக்கு CSIக்கு இருக்குன்னா, லுத்ரன் சபைகளில் உள்ள சொத்துக்களில் முறைகேடுகள் நடக்குதுன்னு சொல்லி வழக்கு போட கிட்டத்தட்ட 2017 18 எனக்கு டேட் ஞாபகம் இல்லைருந்து இன்று வரை லுத்ரன் சபை சார்பாக அட்ஜுடிகேட்டிங் இவராக திரு ஹரிபரந்தாமன் இருக்கார். மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தில். அவர் மாத்திரமே ஹரிபரந்தாமன் வெர்சஸ்ன்னு நீங்கள் கூகுளில் செஞ்சால் எனக்கு அட்லீஸ்ட் 7-8 கேஸ் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ லுத்ரன் சபையில் இதே மாதிரி பிரச்சனை இருக்குது. அடுத்தது அவர்கள் நடத்துகிற பள்ளியில் வேலைக்கு ஆட்களை வேலைக்கு வைக்கிறது. டீச்சராக போடணும்னு சொன்னால் 20 to 30 லட்சம் ரூபா லஞ்சம் வாங்குறாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொன்னால், திருச்சியுடைய பிஷப் அவர் திருவாரூரில் ஒரு பள்ளிக்கு ஒரு ஹிந்து பெண்மணியை வேலைக்கு 32 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு கிறிஸ்துவராக மாற்றி வேலைக்கு வைத்தார்னு கம்ப்ளைண்ட்டாக அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்காங்க, இந்த கல்வித்துறைக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்று வரைக்கும் அந்த வழக்கு ப்ரொசீட் ஆகலை. ஆனால் அந்த பிஷப் அவர் ரொம்ப புத்திசாலி. அவர் என்ன பண்றாரு, அன்றைக்கு இன்னைக்கு உதவி முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி அவர்களை அன்றைக்கு இளைஞர் திமுக தலைவராக போய் நேரில் போய் சந்திச்சு 1 லட்சம் ரூபாய் திமுக இளைஞர் ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குறாருங்க. சர்ச்சில் மக்கள் கொடுக்குற டொனேஷன் பணத்தை எடுத்து ஒரு கட்சிக்கு டொனேஷன் கொடுக்குறாரு. அவர் மேலே வழக்கு போடாமல் காப்பாற்றுறாங்க. சர்ச்சு தேர்தல்கள் ஒழுங்காக நடக்குதா?
நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐ கோயம்புத்தூரில் ஒரு இது பாஸ்டர் வந்து இப்போ இது சிஎஸ்ஐ தேர்தலில் போட்டி போடுறப்ப அவர் இது எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு அவருக்கு ஓட்டுரிமை பறிக்கப்பட்டதுன்னு மீடியாக்களில் பேட்டி கொடுக்குறாரு. சிஎஸ்ஐயில் 7 லட்சம் கோடிக்கு சொத்து இருக்குது. கோயம்புத்தூரில் அவர்கள் நடத்துகிற சிஎஸ்ஐ சர்ச் பள்ளிகள் மற்றும் சர்ச்சில் வேலை பார்க்குற பாஸ்டர்கள் ஊழியர்கள் இவங்க சம்பளத்தில் மாதம் 12% இது வருங்கால வைப்பு நிதின்னு பிடிச்சி வைப்பாங்க. பிஎஃப்காக ஓய்வு பெறப்ப கொடுக்கணும். அந்த 12% அவங்க சம்பளத்துலேருந்து பிடிப்பாங்க. அதே 12% நிர்வாகம் போடணும். அதுக்கு வட்டியோட உங்களுக்கு ரிட்டையர் ஆகிறப்ப வரும். இவங்க ஊழியர்களிடம் பிடித்த பணத்தில் 25 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ரைட் டு இன்ஃபர்மேஷனில் போட்டு ஒரு பாஸ்டர் தொடர்ந்து 4 தடவை எனக்கு என்னுடைய பிஎஃப்ல எவ்வளவு சேர்த்துருக்கீங்க அப்படி என் கணக்கு நம்பர் கொடுங்கன்னு 4 வருஷம் போராடிட்டு கடைசியாக 4 மாதத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கேன்னு 4 மாத கணக்கு கட்டுறாங்க. அவர் 4 வருஷமா கேட்டுட்டு இருக்காரு. இதில் 25 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு பேப்பர் செய்தி வந்து 1.5 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் கைது நடக்கலை. ஸோ இந்த தமிழக சிஎஸ்ஐயுடைய விழாவில் போய் ஒரு மத நிறுவன விழாக்கு போய் முதலமைச்சர் கலந்துக்கிட்டார். அந்த வேலூர்லேயே தேர்தல் அப்போ 2 குழுக்கள் சண்டை போட்டது நடந்திருக்கு. ஈரோடில் சிஎஸ்ஐ தேர்தலில், தூத்துக்குடி தேர்தலில் ஓட்டு போடுறவங்களுக்கு ஸ்கூட்டர் தரங்கிற அளவுக்கு நமக்கு வலைதளத்திலேயே இது வந்தது. சர்ச் என்பது திரு கருணாநிதி அவர்கள் பாஷையில் சொன்னால் கொடியவர்களின் கூடாரம் ஆயிடுச்சு. அதற்கு பணம் கட்டியவர்கள் எல்லாம் தமிழர்கள். அந்த சொத்துக்கள் பெரும்பாலான சொத்துக்கள் இப்போ இது வந்து அரசு நிலம். அரசாங்கம் நீங்கள் ஏதோ நல்லது பண்ணுறீங்கன்னு கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு பர்பஸுக்காக வாங்கிட்டு அந்த பர்பஸை நீங்கள் பயன்படுத்தலைன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் ஆகிடும் சட்டம் இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம எக்மோர்லேருந்து சென்ட்ரலுக்கும் நடுவில் தினத்தந்தி ஆஃபீஸ் தெரியுங்களா உங்களுக்கு? அதுக்கு எதிர்த்தாப்புல கிற்கு சர்ச்சுன்னு ஒன்று இருக்குங்க. மொத்தம் 9 ஏக்கரில் 1/2 ஏக்கரில் தான் சர்ச் இருக்குது. மீதி 8.5 ஏக்கரில் அந்த சர்ச் குரூப்பு நாங்கள் மால் கட்ட போகிறோம் அப்படின்னு கார்பரேஷனுக்கு அப்ளை பண்ணுறாங்க. இது சிஎஸ்ஐக்கு தெரிஞ்சு போச்சு. 8.5 ஏக்கர்னா 1 ஏக்கர் 18 கிரவுண்டு. இப்போ அங்கே 15 கோடி போகும். சென்ட்ரல் எக்மோர் ஸ்டேஷனுக்கு பின்னாடி பூந்தமல்லி ஹைரோடில் அபட்டிங். ஸோ 1 ஏக்கர் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 200 கோடி போட்டால் 1500 கோடி ரூபாய் இன்னைக்கு போகும். அதுக்கு உடனே சிஎஸ்ஐ போய் இது எங்கள் இடம், அதாவது சிஎஸ்ஐ என்பது வெவ்வேறு பிரிவினைவாத சர்ச், அதாவது இப்போ கேத்தலிக்கு எதிராக பிரிந்தவர்கள், ப்ராட்டஸ்ட் அண்ட் அப்படின்னு அர்த்தம். ப்ராட்டஸ்ட்னால் போப்பு தான் அத்தாரிட்டி என்பதை ஏற்காதவர்கள்னு அர்த்தம். பிரிவினைவாதிகள்பாங்க, இல்லை அவங்க சீர்திருத்த பிரிவுன்னு சொல்லிப்பாங்க. அந்த ப்ராட்டஸ்டண்ட்டில் இருந்த பல்வேறு பிரிவுகளை ஒன்று சேர்த்து சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவும் சர்ச் ஆஃப் நார்த் இந்தியான்னு உருவாக்குனாங்க. சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவில் இலங்கையும் கீழே வரும். ஸோ இந்த சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா போய் இது எங்களுடைய பிரிவில் சேர்ந்தது, இதில் இந்த ஸ்காட்டிஷ் நேஷனலுங்கிறவங்க அதை வச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தான் கிற்குன்னு பேர். ஆனால் அந்த நில அடி உரிமை எங்களுக்கு தான் சொந்தம்னு கேஸுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட்டில் 2 பேரையும் டாக்குமெண்ட் கொடுங்கன்னு பார்த்தால் அது இந்திய இராணுவத்திற்கு சொந்தமான இடம், அது இவங்களுக்கு லீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இருக்கிறது இன்னைக்கு 2024, 47 சுதந்திரம் வாங்கினப்போ முன்னாடி 2 வருஷம் முன்ன பின்ன கொடுத்துருந்தால் 80 வருஷம் தொடப்போகுது. 99 வருஷம் கொடுத்தாலும், ஆனால் இந்த 80 வருடமாக அவங்க சர்ச் பர்பஸ் ஸ்கூலோ எதுவுமே நடத்தலை. அதில் என்ன கண்டிஷன் நமக்கு தெரியாது. இன்னைக்கு இது வெள்ளம் வந்துன்னு வச்சுக்கோங்க, தூத்துக்குடியில் வெள்ளம் வந்ததுக்கப்போ ஹெலிகாப்டர் தான் முதல்ல நம்ம நிர்மலா சீதாராமன் நம்ம அம்மையார் ஃபோன் பண்ணி எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னால் கோயம்புத்தூர் சூலூர்லேருந்து வந்துச்சு, வைசாக்ல வால்டார்லேருந்து வந்துச்சு ஓகே புயல், அடுத்ததாக வந்து அரக்கோணத்துலேருந்து வந்தது. இப்போ சென்னையில் சென்ட்ரலுக்கும் எக்மோருக்கும் நடுவில் ஒரு 8 ஏக்கர் இருந்தால் எவ்வளோ சேஃப்டிக்கு இதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இராணுவ நிலத்தை இவங்க யூஸ் பண்ணாமல் நான் மால் கட்டுறதுக்குங்கிறாங்க. இது மாதிரி சென்னை தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க வச்சுருக்காங்க. ஈரோட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 80 ஏக்கர் சின்ன மாரியம்மன் கோயிலுக்கு சொந்தமான இடத்தை எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க. ஹைகோர்ட்டில் போய் அந்த டாக்குமெண்ட் ஃபோர்ஜரின்னு ப்ரூவ் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை தமிழக அரசு மீட்கலை. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் என்னால் சொல்ல முடியும். அமளிப்பள்ளின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் உங்களுக்கு வந்து அது கோவில் நிலத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்களே அந்த இவரை பேட்டி எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அந்த உள்ளூர் இந்து முன்னணி தலைவர். அதில் வந்து 9 ஏக்கர் அங்கே ஏக்கர் 50 கோடி போகிற இடத்துல 9 ஏக்கர் ஆக்கிரமிச்சிருக்காங்க. பின்னாடி இருக்கிற சர்ச்சும் அதில் இருக்குது. அந்த தீர்ப்பு 2014 அவங்கள வெளியேற்றலான்னு சொன்ன தீர்ப்பு, அதை நிறைவேற்றாமல் 2023 வந்த தீர்ப்பு 24 ஏப்ரலில் காலி பண்ணணும். அந்த வருஷம் ஸ்கூல் முடிஞ்சு, இப்போ ஏப்ரல் முடிஞ்சு போய் நம்ம டிசம்பரில் இருக்கோம். இப்போ போன மாதம் ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு செய்தி, அந்த பள்ளியில் அவர்கள் வேட்டையன் படத்தையும் கோட்டு படத்தையும் மாணவர்களுக்கு காட்டி 10 ரூபா 25 ரூபா வசூல் பண்ணாங்கன்னு சொல்லி வருது.
ஐ மீன் அது ரெட் ஜெயண்ட்டும் இன்னொரு நிறுவனமும் வெளியிட்ட காப்பிரைட் உள்ள படத்தை எப்படி போடலாம், அதில் பணம் வாங்க. முதல்ல நீங்கள் ஏன் அவங்களை வெளியேற்றல? இது மாதிரி ஒரு மாவட்டத்திலையும் தமிழர்களுடைய சொத்து சர்ச்சுக்கிட்ட இருக்கு. இந்த தமிழர்கள் சொத்துல அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டது எவ்வளோ? இப்போ லயோலா காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 38 ஏக்கர் கல்வி நிறுவனத்துக்காக அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் இப்போ 95 ஏக்கர் அங்கே வச்சிருக்காங்க அவங்க வெப்சைட் படி. அதில் அவங்க வாங்கி சேர்த்தது எவ்வளோ, ஆக்கிரமிச்சது எவ்வளோ எதுவும் தெரியாது. கோயில் இடம் சில பேர் பரப்புறாங்க, எங்கிட்ட இது வரைக்கும் ஆதாரம் இல்லை. ஸோ நான் சொல்றது அனைத்து கிறிஸ்தவ டினாமினேஷன்ஸும் எவ்வளவு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எவ்வளவு வச்சிருக்கோம். ஏன்னா இது எல்லாம் ரைட் டு இன்னும் சொன்னோம்னா உங்களுக்கு சிஎஸ்ஐ சர்ச்சு 2014 தீர்ப்புல அவர்கள் அறக்கட்டளை கூட கிடையாது. தே கம் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட். உங்களுக்கு வேணும் அந்த தீர்ப்பு அனுப்பிச்சு வைக்கிறேன். உள்ளுக்குள்ள அவங்க எதுவுமே சரியா பண்ணலன்னு சொல்லி வழக்கு போட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நாங்கள் கம்பெனி வி கம் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட்னு சொல்லியிருக்காங்க. சிஎஸ்ஐடிஏன்னு தான் பேர், அதுக்கு பேர். அதனால உங்களுக்கு இவர்களுடைய இந்த சிஎஸ்ஐயாக இருக்கட்டும், லுத்ரனாக இருக்கட்டும், அதற்கு பிறகு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஆர்சியாக இருக்கட்டும், இவங்களுக்கிட்ட மாத்திரம் தமிழகத்தில் மாத்திரம் என்னை பொறுத்த வரைக்கும் 10-15 லட்சம் கோடிக்கு சொத்து இருக்கு. அது தவிர அவர்கள் ஆக்கிரமிப்பு, இது தவிர புதிய பிரிவுகள். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷனல்ங்கிற பள்ளி 5 ஏக்கர் நிலத்தில் அரசாங்க நிலத்தில் லீஸுக்கு போட்டு இருந்து 20 கோடி கொடுக்காம அவங்கள வெக்கேட் பண்ணாங்க. அவங்க பின்னாடி இருந்த 20 ஏக்கர் கோயிலுக்கு சொந்தமான நிலம், ஆனால் அது இனாம்னே பேரை வச்சுக்கிட்டு அரசாங்க நிலம்னு சொல்றாங்க. அது பாப்பான் சத்திரத்தில் சேர்ந்த வேணுகோபால சுவாமி காசி விஸ்வநாத சுவாமி கோயிலுக்கு உரிய இடம். 177.77 ஏக்கர் அந்த ஊர் ஜமீன்தார் எழுதி கொடுத்த நிலம். இது 2008 தீர்ப்பு கொடுத்து அதுக்கு பட்டா கொடுக்கணும்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தீர்ப்பு இருக்குங்க. 2008 இருந்ததும் கருணாநிதி ஆட்சி, இன்னைக்கு இருக்கிறதும் திமுக ஆட்சி. இன்னைக்கு வரைக்கும் நடுவில் 10 வருஷம் அந்த ஆட்சி. ஏன் அதுக்கு இன்னும் பட்டா வாங்கல? 6000 கோடிக்கு நிலம் மீட்டோம்னு சொல்லுவாங்க. அதுவும் சொல்லல. இந்த ஒரு நிலத்தை இந்த 177 ஏக்கரை மீட்டார்கள் என்றால் இவங்க சொன்னது 20 ஏக்கர் 500 கோடின்னு போட்டால் ஒரு ஏக்கர் 25 கோடி, 177 ஏக்கரை போட்டிக்கங்க, 4000 கோடி இந்த ஒரு நிலம். நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். இது எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் வடபழனி கோயிலுக்கு சொந்தமாக 6 ஏக்கர் நிலம் 300 கோடிக்கு மீட்டோம் நாங்க. அது திரு ரங்கராஜ நரசிம்மன் போய் செக் பண்ணி ஆர்டிஐ ஈசி போட்டு பார்த்தால் கருணாநிதி ஆட்சி 2008 போது பெண்கள் நலத்துறை சமூக நலத்துறை கீழே இருக்கிற பெண்கள் நல வாரியத்தில் ஹாஸ்டல் கட்டுறதுக்காக மாதம் 1 லட்சம் ரூபா லீஸ் அக்ரிமெண்ட் ரிஜிஸ்டர்ட் லீஸ் டிசியில் வருது. மாதம் 1 லட்சம் ரூபா 2008 2023 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி வருது. தொடர்ந்து 6 மாதம் கட்டலன்னா பெனல்ட்டி போடலாம். அப்படி போட்டால் 4 லட்சம் வருது. ஆனால் இந்து அறநிலைத்துறை சட்டப்படி அந்த ஏரியாவில் என்ன ரேட்டோ மார்க்கெட் வேடிக்கையோ அதில் 3% என்னமோ இருக்குது. அதுபடி போட்டால் 20 கோடி வரணும், பெனால்ட்டியோட 40 கோடி வரணும். இப்போ நீங்களே லீஸ் போட்டு கொடுப்பீங்க, அப்புறம் நீங்களே சமூக விரோதிகள் எடுத்துக்கொண்டாருன்னு சொல்கிறீங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்கூலு, புந்தமல்லி ஹை ரோட்டில் ஒரு ஸ்கூல், காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு இருந்த ஸ்கூல், அதை நடத்தினது பட்டாபிராமில் இருக்கிற ஹிந்து காலேஜ் குரூப் லேடி சீமாட்டிக் பள்ளின்னு சொல்லிட்டு அவங்க 13 கோடி வாடகை பாக்கின்னு சொல்லி காலி பண்ணாங்க. இப்போ இந்து அறநிலைத்துறை நடத்துது. இது கபாலீஸ்வரர் கோயில் சார்பாகவும் திருச்செந்தூர் கோயில் சார்பாகவும் இப்போ இன்னைக்கு 4 கல்லூரிகள் நடத்துகிறாங்க. அந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் பேசுகிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எதுக்கு கோயில் பணத்தை ஸ்கூல் காலேஜ் நடத்துறீங்க, நீங்கள் அந்த இடத்த எடுத்துக்கிட்டு அதுக்கு மார்க்கெட் வாடகையை கொடுத்துட்டு அரசாங்கம் நடத்தட்டும்னு சொன்னாங்க. அதை கேட்கல. இப்போ அப்பயும் என்ன சொன்னாங்க, மொத்தம் 10 காலேஜ் நடத்துகிறோன்னு ஆரம்பிக்கிறோம், அதில் 4 ஆல்ரெடி ஆரம்பித்து இது கூப்பிட்டு அப்ளிகேஷன் கேட்டுட்டோம் அப்படின்னு ஒன்று, இந்த மிச்சம் 6 ஆரம்பிக்காதீங்க, 4 மாத்திரம் நடத்துங்க. இந்த 4லையும் நீங்கள் கோயில் பணத்தில் நடத்துவதால் சமய வகுப்புகள் சமய பாடங்கள் வைத்து அதில் பரீட்சைகள் நடத்தணும்னு சொல்லி மாற்று மதத்தினர் கூட அதில் ஆசிரியர்களா இல்ல நான் இங்க வருது. அந்த தீர்ப்பு என்ன சொல்லுது, நான் சொல்றது 21 தீர்ப்பு. அந்த கல்லூரிகளில் நீங்க இதுவரைக்கும் கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் MA BA BSc BCom தான் போட்டிருக்கீங்க. ஆனால் கட்டாயமாக அங்கு படிப்பவர்கள் அனைவருக்கும் சமய கல்வி போதித்து அதுலேயும் பரீட்சை வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ பழனி தீர்ப்பு வந்த உடனே அதுல பழனி மாநாடு நடத்தின உடனே இந்து அறநிலைத்துறை சார்பாக நடத்தும் பள்ளிகளில் இப்ப மாணவர்களுக்கு இது சமய போதனை நடத்தணும்னு அதை எதிர்த்து நம்ம பாசிச மதவாதிகள் யாரெல்லாம் சர்ச் கொத்தடிமைகள் என ஓப்பனாக தங்களை சொல்லிக் கொள்கிறார்களோ, திருமாவளவன், கம்யூனிஸ்டுகள், சீமான், தெருமிருக கந்தி, இந்த மாதிரி ஆட்கள்லாம் உடனே அது எப்படி அரசாங்க பள்ளியில சொல்லி தரலாம். இதுக்கு அடுத்தது இன்னொரு கேள்வி எடுத்துடுறாங்க, நீங்க கேட்ட கேள்வி. அந்த கல்லூரி அரசாங்க கல்லூரி, அதுல எங்களை வேலைக்கு இது 2022 ஒருவர் வழக்கு போட்டு அப்ப தீர்ப்பு வந்துருச்சு. அப்ப இதே தீர்ப்பு இது
பக்தர்கள் கொடுக்கும் காசில் நடத்துவது இதில் சேர்க்க உடனே நம்ம ஜஸ்டிஸ் சந்துரு உடனே அவர் எழுதுறார், இந்த வழக்கில் இது சரிதான், ஏற்கனவே நான் இருந்த பொழுது ஒரு தீர்ப்பு கொடுத்தேன், அப்பொழுது இந்து அறநிலைத்துறைக்கு ஒரு ஆர்கியாலஜிஸ்டோ எபிகிராபிஸ்ட் போஸ்ட்டுக்கு ஒரு இந்து அல்லாதவர் வந்த பொழுது நான் சேர்க்கலாம்னு கொடுத்தேன்னு எழுதுறார். அதுக்கு அடுத்த நாள் என் நண்பர்கள் சொல்ல நான் அந்த இவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அவர் கொடுத்த தீர்ப்பு ஸ்டே ஆகி ரெண்டு பேர் நீதிபதி தீர்ப்பு ஸ்டே ஆயிடுச்சு. இன்னும் பல பேர் சொல்ல அடுத்த நாள் அந்த மறுப்பும் வந்துச்சு. ஸோ இந்து அறநிலைத்துறை சட்டப்படி இந்து அறநிலைத்துறையில் பணத்தில் நீங்கள் எடுத்தால் அது இந்துக்கள் மட்டும்தான் இருக்கணும். இது மாத்திரம் இல்லை, வேலைக்கு மாத்திரம் இல்லை, சொத்துக்களை வாடகை கொடுக்கறதுக்கு கூட இந்து அல்லாதவர்களுக்கு இல்லை. உச்ச நீதிமன்றமும் நேற்று ஒரு வழக்கில் சொல்லியிருக்காங்க, கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க இந்து பட்டியலினத்தவராக அரசு வேலையில் பலனடையக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இல்லை, அது மிகப்பெரிய ஹிஸ்டரி கொண்ட கேஸு. நீங்கள் இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஜஸ்டிஸ் மகாதேவன் தான் தமிழகத்தை சேர்ந்த, அதை விட்டுருங்க, அவர் ரெண்டு நீதிபதிகளில் அவர் ஜூனியர் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அது போதும், ரைட்டா? இப்போ 2 விஷயம் எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த ஆட்சி பதவிக்கு வந்த பிறகு மோடி ஆட்சி 2024 சபாநாயகராக ஓம் பிர்லாவை நிறுத்திய பொழுது அதை எதிர்த்து காங்கிரஸ் சார்பாக கோடிக்கண்ணில் சுரேஷ் என்பவரை நிறுத்தினாங்க, மாவேலிக்கரா எம்பி. அவர் 2009 அவர் கிறிஸ்தவர், எஸ்சி இல்லை, எஸ்சி ரிசர்வ் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு கேரளா ஹைகோர்ட்டால் டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டார். அவர் 2 தேர்தலில் 2 தாசில்தார்கிட்ட இருந்து வெவ்வேறு இந்து எஸ்சியின் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தார். இதையெல்லாம் காட்டி அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டார். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் போய் அது விளக்கப்பட்டது. இன்னைக்கு தேவிகுளத்தில் எம்எல்ஏவாக இருக்கிறது ராஜான்னு சொல்லி சிபிஐஎம் கட்சி, அவர் கேரளா ஹைகோர்ட்டால் டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டார். அவருக்கும் இப்போ ஸ்டே இருக்குது. இப்போ பிரச்சனை என்னன்னா, இது இந்த நீங்கள் சொல்கிற கேஸில் பாண்டிச்சேரியில் வசித்த ஒரு பெண்மணி, நான் எஸ்சி சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு என்னுடைய படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு அப்ளை பண்ணுறப்ப இப்போ பிடிச்சிட்டாங்கோ அப்படின்ட்டு சொன்ன உடனே அவர்களுடைய கேஸை எடுத்து பார்த்தால் அவர் பிறந்த பொழுது கிறிஸ்தவராக ஞானஸ்தானம் பெற்று அவருடைய எல்லா சடங்குகளும் அப்படி தான் நடந்திருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம 3 மாதத்துக்குள்ளே எனக்கு பண்ணால் குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படின்லாம் வாதாடி இருக்காங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க வீட்டில் நடந்த சடங்குகளோ இதுக்கு முன்னாடி அவங்க எங்கேயுமே இதை பதிவு பண்ணல, இது வெறும் சர்டிஃபிகேட்டுக்கு அப்படின்னு தெளிவாக காட்டியிருக்காங்க. அதோட இன்னொன்னையும் சொல்லியிருக்காங்க, இது கொடிக்கனல் சுரேஷ் கேஸ்லையும் சொல்லியிருக்காங்க, அந்த கேஸ்லையும் சொல்லியிருக்காங்க. இந்த என்னன்னா, உங்களுக்கு எஸ்சி பெனிஃபிட் வாங்குறதுக்காக வேணும்னா நாங்கள் போய் விஸ்வ இந்து பரிஷத் அல்லாட்டி ஆரிய சமாஜ்கிட்ட போய் நாங்கள் தாய் மதம் திரும்பிட்டோம்னு சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறாங்க. இது வெறும் சர்டிஃபிகேட் தான், இது ஏமாற்றம். அதற்கு பிறகும் கூட அவர்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸோ இதெல்லாமும் கிறிஸ்தவ முறையில் தான் நடக்குது அப்படின்னு இருக்காங்க. இது அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாங்க. நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தெரியுமா உங்களுக்கு? விழுப்புரம் சிதம்பரம் பூனைகள் கட்சின்னு ஒன்று இருக்குங்களே, விசிகன்னு. முழு பேரை சொல்லுங்க, விடுதலை சிறுத்தைகள். அப்படியா, சரி. ஏன்னா அவங்க அந்த 2 தொகுதியில் தான் நிற்கிறாங்க, அதனால பூனைகளாக அடங்கி போய் நிற்கிறாங்க. அதனால வலைதளத்தில் அந்த பேரை சில பேர் சொல்லி கேட்டேன். அந்த கட்சியில் 6 பேர் சென்ற தேர்தலில் திமுக சார்பாக கூட்டணிகள் நிற்க வச்சாங்க. 2 தொகுதிகளில் அங்கே நின்றவர்கள் பொது தொகுதியில், மீதி 4 பேர் எஸ்சி ரிசர்வ் தொகுதியில் நிற்க வச்சாங்க. அந்த 4 பேருமே கிறிஸ்தவர்கள். ஒருவர் எடுத்தால் வன்னியரசு, அவருடைய தந்தைக்கு சமீபத்தில் இது இறந்த பொழுது செய்யப்பட்ட கிறிஸ்தவ முறையில் பண்ணணும். அதே மாதிரி அரக்கோணத்தில் நின்றவர் கௌதம சன்னா, அவருக்கும் அதே மாதிரி. இன்னும் சொல்ல போனால் அவருடைய மனைவி மலேசியா அல்லது ஜெர்மன் சிட்டிசன். அவர் இந்தியன் சிட்டிசன்ஷிப் எப்படி வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியாது. திமுக எம்பி ஆர் ஆசாக்கு எங்கிட்ட ஆதாரம் இல்லை. சரியா, அதை நான் ஏற்றுக்கல. ஓகேவா? சிந்தனை செல்வன் சொல்லிட்டு காட்டுமன்னார்குடி எம்எல்ஏ, இன்னும் ஒரு எம்எல்ஏ, இந்த 4 பேருமே கிறிஸ்தவர்கள். அவங்களுடைய அஃபிடவிட்டை நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கேஸ்ல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது வீட்டில் ஒருவர் மாறி விட்டால் எல்லோரும் கிறிஸ்தவர் ஆகிடுறாங்க, ஆனால் சர்டிஃபிகேட்டுக்கு இப்படி இருக்காங்க. இதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னு சொன்னால், திரு உமாசங்கர் ஐஏஎஸ் அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, நான் 9வது படித்து முடித்த உடனே, அவர் இருந்தப்போ 11வது இருந்துச்சு, 9வது படிச்சுட்டு 10வது வந்த பொழுது என் தாயார் கிறிஸ்தவர், நான் ஞானஸ்தானம் பெற்ற கிறிஸ்தவ விசுவாசியாக இருந்தேன். 10வது படிக்கும் பொழுது என் தந்தை என்னை அவருடைய பரையர் சமூகத்தில் இந்துவாக மாற்றி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தாருன்னார். அதே மாதிரி ரஞ்சித், நான் 8வது படித்து முடிக்கும் வரை என்னுடைய சித்தியோடு இருந்து கிறிஸ்தவராக ஞானஸ்தானம் பெற்று வாரம் சர்ச்சை சென்று வந்தேன். 9வது படிக்கிறப்ப எங்கள் அப்பா எனக்கு இது இந்துவாக்கி எனக்கு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் எஸ்சி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காகத்தான். ஸோ இப்போ இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது? இப்போ அந்த பாடல் பாடின பெண்மணி கூட இந்து மதத்திலேருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறி இருக்கிறதா சொல்கிறாங்க. இல்லை, இதில் பல பிரச்சனைகள் என்ன இருக்குன்னு சொன்னால், பாடினது தப்பான்னு சொன்னால், அது அந்த பாடப்பட்ட ஒரிஜினலாக பாடப்பட்ட சமயம் 2018-19 அந்த தீர்ப்பு வந்த சமயத்தில் நீங்கள் அந்த ஸ்பட் ஆஃப் த மூமெண்ட் போராட்டத்தில் மட்டும் பாடியிருந்தா பெரிய பிரச்சனைன்னு சொல்லலாம். அவங்க ஒரு கான்செர்ட்ல பாடுறாங்க, கேஸ்லெஸ் கலெக்டிவ்னு சொல்லிட்டு ஒரு கான்செர்ட். இல்லை, நான் வரேன், கொஞ்சம் கொஞ்சமாக வரேன்.
அந்த மாதிரி டயத்தில் மட்டுமே பாடியிருந்தால் அது பெரிய விஷயமா இருக்காது. அதனால தான் அது பெருசாகலை. ஆனால் தெளிவாக தான் கிறிஸ்தவர் என்று சொன்ன பா ரஞ்சித் அவர் நீலம்னு ஒரு இதை அசோசியேஷனை வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வசூல் செய்தும் அவரும் வசதி உள்ளவர். அதில் வருடா வருடம் மார்கழி விழான்னு நடத்துகிறாங்க. சரியா? அதில் இந்த பாடல்கள் பாடப்படுறது. அவர் அந்த நிகழ்ச்சியில் ஒரிஜினல் நிகழ்ச்சியில் பாடுறப்ப சாதாரண ட்ரெஸ்ஸில் இருக்கார். அதுக்கு அதே வேறொரு நிகழ்ச்சியில் மேலே சிலுவையை போட்டுட்டு பாடுறாரு இந்த பாட்டு பாடுறப்பமே. இப்போ அதில் இன்னொன்று வருதுங்க, நான் தாடிக்காரன் பேத்திட்டான்னு வருது. இந்த தாடிக்காரன்னா தெளிவாக அது ஈவே ராமசாமியாராக இருக்கலாம். இப்போ ஈவே ராமசாமியாரை பற்றி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? ஏனென்றால் உச்சநீதிமன்றம் பெருவாரியான இந்து மக்களுடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்தணும்னு சொல்லிட்டு பிள்ளையார் சிலை உடைப்புன்னு 1954 நடத்தினப்போ அதை எதிர்த்து ஒரு தமிழர் வீரபத்ரன் செட்டியாருங்கிறவர் கேஸ் போடுறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. செஷன்ஸ் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, மெட்ராஸ் ஹைகோர்ட் வரைக்கும் போறார். அங்கெல்லாம் அவர் தோற்கிறார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா ஈவே ராமசாமியார் கோர்ட்டில் வந்து போய் சொன்னார், நான் பிள்ளையாரை உடைக்கல, கடையில் வித்த மண்பொம்மையை தான் வாங்கி உடைச்சேன் அப்படின்னார். இதை தமிழக அரசு வக்கீல்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவருக்கு தண்டனை கிடைக்கல. ஆனா இதை எதிர்த்து இன்னொரு தமிழர் விபூதி வீரமுத்து தேவர்ங்கிறவர் இந்த பாட்டுல அந்த பெண்மணி எங்கேயும் ஐயப்பனை தவறா போய் இல்ல, நான் வரேன். நீங்க சொன்னதுக்கு வந்துடுறேன். வந்தா என்ன தப்புன்னு தானே நான் ஒன்னு வரேன். அந்த ஈவே ராமசாமியார் சொன்னார் இல்லையா, நான் கடையில வாங்கின பொம்மையை உடைச்சேன்னு. அதுக்காக அந்த விபூதி வீரமுத்து தேவர்ங்கிறவர் என்ன பண்ணார், நான் கடையில வாங்கின பேப்பர் தான் கொளுத்துறேன்னு ஈவேராவுடைய படம் போட்ட இதை கொளுத்தினார். அதுக்காக அவர் கைது செய்யப்பட்டார். சபரிமலை எடுத்துக்கொண்டா 2 விஷயங்க. ஒன்று, மாலை போட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லோரும் சமம். எனக்கு நண்பர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் கூட போயிருக்காங்க. நான் ஒரு வருடம் மாலை போட்டு போனேன் இருமுடி கட்டில். அப்போ எங்கிட்ட பல பேர் பணம் கொடுத்தாங்க, கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள், ஐயா போய் உண்டியலில் போடணுன்ட்டு. ஸோ அங்கே நீங்களே வரலாங்க, இல்லைங்க எங்களால் முடியாதுன்னு சொன்னவங்களும் இருக்காங்க, போனவங்களும் இருக்காங்க. இப்போ சின்ன பையன் 5-8 வயசு பையனையும் 56 வயசாக இருந்தாலும் எல்லாரும் சாமி சாமின்னு தான் மதிப்பாங்க. நான் பள்ளிக்கூடம் படித்தப்ப என் கூட சேர்ந்த ஒரு மாணவன் உட்காந்து ஏதோ தப்பு பண்ணப்ப, சாமிக்கு நான் எப்படி தண்டனை கொடுக்கறதுக்கு இங்கேயே 5 சரணம் சொல்லுன்னு சொல்லி என்னுடைய ஆசிரியர் சொல்லியிருக்கார். அவர் என்னை விட கீழ் ஜாதியாகவும் இருக்கலாம். சரியா? எனக்கு ஞாபகம் இல்லை, 40 வருஷம் முன்னாடி. ஸோ மாலை போட்டால் எல்லாரும் சமம், அது மதமாற்றத்தை தடுக்குது. 2வது, பெண்கள் விஷயத்தை நீங்கள் சொன்னது. இப்போ 2 விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சபரிமலை இருக்கிற இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்லேயே அச்சங்கோயில்னு இன்னொன்று இருக்குது. இதுக்கு இணையாக புகழ் பெற்றது. அங்கே அவர் தம்பதி சமேதராக பூர்ண புஷ்கலையோடு இருக்கார். அங்கே பெண்கள் போகலாம். இந்த கோவிலில் அவர் ஒரு போருக்கு போகிற நிலையில் ஒரு தீவிர இதுவாக இருக்கார், பிரம்மச்சாரியாக இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கை இருங்க. நம்பிக்கைங்கிறது ஒரு செக்டுக்கு உள்ளது. இன்னொன்று, அது மலைக்குள்ளே இருக்கு. நீங்கள் இன்றைக்கும் பெரிய பாதையில் போனோன்னா நான் நடந்து போகிறதே அவ்வளோ கஷ்டம். இதுக்காக தான் அது அன்றைக்கு தடை பண்ணது. அது மாற்றணும்னு சொன்னால் பக்தர்கள் மூடி டிசைட் பண்ணணும், கோர்ட் சொல்கிறது தப்பு. சரியா? இப்போ அதனால அந்த இப்போ நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லிச்சுன்னா அது சரியா தவறான்னு கமெண்ட் அடிக்கிறதுக்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கு, 2 சைடுக்கும். அச்சா, நேற்றை கூட இன்றைய புதிய நீதிபதி அதை பற்றி பேசியிருக்காரு. ஸோ இப்போ இவர்கள் அதற்கு ஆதரவாக குரல் எடுத்துன வரைக்கும் நான் தவறுன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் மாற்று மதத்தை சேர்ந்தவராக அது பண்ணியிருந்தா தப்பு. இன்னும் சொல்ல போனால் அந்த வழக்கை போட்டவரே ஒரு முஸ்லீம்ங்கிறாங்க. சரியா? அடுத்தது, இவங்க இப்போ கிறிஸ்டியன் எடுத்துக்கிட்டா பைபிள் படியாக பெண்கள் முக்காடு போட்டுட்டு தான் இருக்கணும். வெளியில் வந்தால் தலை வெளியில் தெரியக்கூடாது. வசனம் என்ன வேணும்னா நான் உங்களுக்கு தரேன். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் இருக்குது. இவங்க இன்னொரு கிறிஸ்துவ பாட்டு பாடுறப்ப தலையை முக்காடு போட்டுட்டு பாடுறாங்க. ஏங்க அது? அவங்கவுங்க மத நம்பிக்கையில் அவங்க செயல். அப்போ அடுத்தது தீட்டு பிரச்சனைன்னா பைபிள் பழைய ஏற்பாட்டில் தீட்டு உள்ளவர்கள் வெளியில் இருக்கக்கூடாது, வரக்கூடாதுன்னு இருக்கும். திருக்குறான்லையும் இருக்குங்க. இப்போ திருக்குறானில் இருக்கிறது இப்போ பற்றி எதாவது கமெண்ட் அடிச்சிருக்கீங்களா? இதை தாண்டி பைபிளில் இன்னொரு வசனம் இருக்குங்க, நீ ஒரு பெண் சபைக்குள் வந்து வாயை திறந்து பேசக்கூடாது, அவளுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் தன் கணவன் மூலமாக தான் பேச வேண்டும் எப்படின்னு இருக்குங்க. இந்த வசனத்தை எடுக்கணும்னு சொல்லி இந்த அம்மா போராட்டமா ரஞ்சித் குரல் கொடுப்பாரு. ஏன்னா பைபிள் குரான்ல வசனம் இருந்ததுனால் இன்னைக்கு ஒரு பிரிவு ஏற்கலன்னா கூட கொஞ்ச நாள் கழிச்சு மாறும். இன்னைக்கு இஸ்லாமிய நண்பர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிலேயே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இல்ல, நான் சொல்றது பைபிள்ல வந்துருச்சுங்க ஒரு வசனம். இன்னைக்கு பொட்டு வைக்கக்கூடாது, பொட்டு வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போகிறது எல்லாமே கேத்தலிக்ஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட சிஎஸ்ஐயில் பாதி பேர் பண்ணுறாங்க. அதே பெந்தகோஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்க, பொட்டு வைக்கக்கூடாது, நகை போடக்கூடாதுங்கிறாங்க. எதையெல்லாம் வஹாபிய இஸ்லாமியம் இன்னைக்கு சொல்லுதோ அந்த வசனங்களை எல்லாம் என்னால் பைபிள்லையும் காட்ட முடியும். ஸோ இன்னைக்கு அந்த புத்தகத்தில் அந்த வசனம் இருக்குன்னா நாளை எப்படி இன்னைக்கு இஸ்லாமில் இன்னைக்கு 100% பெண்கள் இன்னைக்கு கருப்பு கோஷா போடாமல் வெளியில் வர முடியாமல் போயிடுச்சு. இதே கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 5% பேர் தான் போட்டாங்க. இன்னைக்கும் ஜோர்டான்ல இருக்கிற அதிபருடைய ஃபேமிலியில போடுறதில்ல. அவங்க முகமது நபியுடைய பரம்பரை. சரியா? ஈரான்ல போராட்டம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். ஸோ இன்னைக்கு பைபிள்ல அந்த வசனம் இருக்கா இல்லையா, உங்களுக்கு வேணா அந்த வசனம் என்ன திருப்பி காட்டிட முடியும். ஸோ அந்த வசனத்தை நீக்கணும்னு நீங்க போராடுவீங்களா? நீங்க ஒரு மதத்துல அது இருக்குன்னு சொன்னால் எல்லா மதத்துலயும் அது இருக்கு.
இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் இல்லை, பாதிரிகளாக கிறிஸ்தவர்களில் உங்களுக்கு ஆண்கள் தான் பெரும்பாலும் இருக்காங்க. கத்தோலிக்கில் அவர்கள் பிரம்மச்சாரியாக இருக்கணும்னு இருக்கு சட்டம். ஆனால் பைபிளில் பவுல் எழுதின கடிதத்தில் யார் பாதிரியாகலாங்கிற இடத்துல அவர் ஒரு பெண்ணின் கணவராக, நல்லவராக, நீதிமானாக இருக்கணும்னு இருக்கு. அப்போ கத்தோலிக்க வசனம் வேணா தரேன். ஸோ பைபிளுக்குள்ளே இருக்கிற விஷயம் சர்ச்சையை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆனால் எதெல்லாம் இருக்கோ நாளைக்கு அவங்க எப்போ வேணால் இதை தான் இந்த வசனத்தை எடுத்து காட்டுவாங்க, ப்ராட்டஸ்டன்ட்டோ மற்றவங்களோ. ஆனால் பெண்கள் பேசக்கூடாதுங்கிறப்ப அந்த வசனத்தை பற்றி இது அது அப்படி இப்படின்னு மழுப்புவாங்க. பட் இன்னும் கொஞ்சம் காலத்தில் அதுவும் வரலாம். ஸோ பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை எடுத்தால் தான் நிற்க முடியும். சரியா? அடுத்தது தீண்டாமை இந்து மதத்தில் தான் இருக்குது, அதுக்காக தான் நாங்கள் எதிர்க்கிறோம். ஐயா, இயேசு என்ன பண்ணார்? பைபிள் கதையில் சீடர்களை அனுப்புகிறார். நீங்கள் யார் யார்கிட்ட போகணும்னு சொல்கிறப்பயே நீங்கள் யூதர்கள் அல்லாதவர்கள் ஊர்களுக்குள் செல்லாதீர்கள். யூதர்லேயே ஒரு பிரிவு அரசியல் ரீதியாக பிரிஞ்சு போனவங்க சமாரியர்கள் வாழும் பட்டணத்திற்குள் செல்லாதீர்கள். காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரேலியர்களிடம் மட்டுமே செல்லுங்கள். நீங்கள் ஒரு முறை இஸ்ரேலிய பட்டணங்களை சுற்றி வருமுன் இந்த உலகம் அழிந்துவிடும் அப்படிங்கிறது மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் இருக்கு. திருப்பி அதே நூலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 14 அதிகாரம்னு நினைக்கிறேன். அதில் இவருடைய புதிய உலகத்தில் ஏற்படும் அரசாங்கத்தில் 12 சிம்மாசனத்தில் அமைந்து யூதர்களின் 12 ஜாதிகளை நீங்கள் பரிபாலனம் செய்வீர்கள். ஸோ அவருடைய இதில் 12 யூத ஜாதிக்கு மாத்திரம்தான். இதை தாண்டி மார்க் சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் வருது. ஒரு கிரேக்க பெண், யூதர் அல்லாத பெண்ணு, சீடர்களும் இவரும் நடந்து போறாரு. அப்போ அந்த பெண் கதறி எழுதி கேட்குறா. இவங்க நடந்து போகிறப்ப பின்னாடியே நடந்துக்கிட்டு, ஐயா என் பெண் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அவளை காப்பாத்துங்கிறாரு. இவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறார். ஒரு ஏழை பெண் பண்ணி அழுகிறாளேன்னு அவருக்கு கவலையே படல. அவர் போயிட்டே இருக்கார். சீடர்களால் தாங்க முடியல இந்த அம்மா கதறது. ஏன்னா அவர் முன்னாடி போக இவங்க பின்னாடி, அவங்களுக்கு பின்னாடி இருக்காங்க. உடனே அவர் சீடர்களை பார்த்து, நான் யூதர்களுக்காக அனுப்பப்பட்டேனே தவிர மற்றவர்களுக்காக அனுப்பப்படவில்லை அப்படிங்கிறார். அந்த பெண்மணி தன் குழந்தை பாதிக்கட்டும் திருப்பி தொடர்ந்து வருது. இந்த சீடர்களால் தாங்க முடியல, திருப்பி சொல்றாங்க. உடனே அவர் அந்த பெண்ணையும் பார்த்து, வீட்டின் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய உணவை நாய்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறார். அவர் சொன்ன அர்த்தம், வீட்டின் பிள்ளைகள் என்றால் பிறப்பால் யூதர்கள், யூதர் அல்லாதவர்கள் நாய்கள்ங்கிறார். அந்த பெண் இதுக்கு என்ன பதில் சொல்லுச்சுன்னா, அந்த பெண்ணுடைய குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பெண் என்ன சொல்றா, வீட்டின் குழந்தைகள் மேஜை மேல் உணவை சாப்பிட்டால் கீழே விழும் எச்சில் துணுக்குகளை நாய் சாப்பிடுமே, அதுபோல என் குழந்தைக்கு உதவுங்கள். இதுக்கு இயேசு, உன் பதில் நிமித்தம் உன் குழந்தை சுகமாகுங்கிறது. இந்த கதை மார்கில் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கு. பைபிள் நீங்கள் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா 4 சுவிசேஷங்கள்னு வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மத்தேயு இருக்கும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, ஜான் இருக்கும். பைபிளியல் ஆராய்ச்சிப்படி மார்க்கு கிபி 75 வாக்கில் எழுதப்பட்டது. இயேசு 30 இறந்து போனார். அவர் இறந்து 2 தலைமுறை முடிந்த பிறகு செவிவழி கதைகளை எடுத்து மார்க்கு கதை எழுதப்பட்டது. மார்க்கு கதையை அப்படியே வைத்து மிச்ச 4 பேர் உருவாக்குனாங்க. இந்த மார்க்கு கதையில் உள்ளதில் 95% அப்படியே எடுத்து மத்தேயு எழுதினார். மத்தேயுல இந்த கதை அதிகாரம் 15 வருது. லூக்கால இந்த அதிகாரம் வரல. லூக்காங் என்பவர் இந்த மார்க்கு கதையை எடுத்துக்கிட்டு 65% தான் வச்சுக்கிட்டார், ஒரு 30% கழிச்சிட்டார். இதை பத்தி பெங்களூர்ல கத்தோலிக்க சபையின் சார்ந்த தர்மராம் தியாலஜிக்கல் காலேஜ்னு இருக்கு மல்லேஸ்வரத்தில். அவங்களுக்கு தியாலஜிக்கல் பப்ளிகேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு பப்ளிகேஷன் இருக்கு. அவங்க ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. ஒரு புத்தகம், ஒரு தொகுப்பு, 2 புத்தகம். ஏ கம்பேனியன் டு பைபிள். ஃபர்ஸ்ட் வால்யூம் ஓல்ட் டெஸ்டமெண்ட், செகண்ட் வால்யூம் நியூ டெஸ்டமெண்ட். அந்த நியூ டெஸ்டமெண்ட் புக்கில் எழுதுறாங்க, லூக்கா சுவிசேஷத்தின் கதாசிரியர் இந்த சீரோபொனிஷியன் பெண் சம்பவத்தில் யூதர் அல்லாத, பிறப்பால் யூதர் அல்லாதவர்களை இயேசு மிகவும் கீழ்த்தரமாக நாய்கள் என்று சொன்னதை பிறப்பால் யூதர் அல்லாத அந்த சுவிசேஷ கதாசிரியரால் ஏற்க முடியவில்லை என்பதால் அதை அவர் அப்படியே விட்டுவிட்டார் அப்படின்னு அந்த புக்கில் எழுதியிருக்குங்க. இப்போ கத்தோலிக்க பப்ளிகேஷன் தான் எழுதுது. இன்னும் சொல்ல போனால் கத்தோலிக்கர்கள் பப்ளிகேஷனில் என்ன ஒரு விசேஷம்னு வச்சுக்கோங்க, அவங்க நீங்கள் ஒரு புத்தகம் எழுதுறீங்க, அந்த புத்தகத்தை 2 ஆர்ச் பிஷப் கிட்ட கொடுத்து, ஐயா இதை படிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, அவர்கள் இது 2000 வருட கிறிஸ்தவ சர்ச் ரோமன் கேத்தலிக்க நம்பிக்கைக்கும் வரலாற்றுக்கும் ஏற்ப இருக்கிறதுன்னு சொன்னால் 2 சீல் போட்டு தருவாங்க. ஒரு பிஷப் போடுறதுக்கு பேர் நிக்கில் ஓப்ஸ்டட்னு பேர், இல்லை லத்தீன் வார்த்தை. இன்னொரு பிஷப் போடுறதுக்கு பேர் இம்ப்ரிமிச்சர்னு பேர். இதை தமிழில் போட்டால் தடையில்லை அச்சிடலாம்னு பேர். இதை போட்டுட்டா உலகத்தில் எங்கே இருக்கிற கத்தோலிக்க லைப்ரரியும் இதை வாங்கலாம், அந்த மொழி படிக்கிறவர்கள் இருந்தால். இந்த புத்தகத்துக்கு அதுவும் இருக்குது. ஸோ இயேசு யூதர் அல்லாதவர்களை நாயின்னு சொல்லியிருக்கார். சரி, இயேசுடைய பரலோகத்தில் யாருங்க நுழைவாங்க? வெளிப்படுத்தின விசேஷம்னு ஒரு புக்கு. இப்போ நான் முன்னாடி சொன்னதெல்லாம் இயேசு உயிரோடு இருந்ததாக சொல்லப்பட்ட காலத்தில் எழுதப்பட்ட கதைகள். எல்லாமே அவர் செத்து போனதுக்கு அப்புறம் தான் எழுதுனாங்க. இப்போ இந்த புக்கு அவர் இறந்த பிறகு ஒரு காட்சியாக யோவான்கிற சீடருக்கு கொடுத்ததாக சொல்லப்படுறது. அதில் சொல்றார்,
என்னுடைய புதிய பரலோகத்தில் யூதர்களின் ஒவ்வொரு ஜாதி பேரையும் சொல்லி, யூதா ஜாதியிலிருந்து 12,000 ஆண்கள், லேவியர் ஜாதியிலிருந்து 12,000 ஆண்கள், ரூபன் ஜாதியிலிருந்து 12,000 ஆண்கள். இந்த 12,000 எப்படி எடுக்கிறாரு? பெண்களை தொடாத நீதிமான்களாக உரிய ஒவ்வொரு ஜாதியிலும் 12,000 ஆண்கள் என 1,44,000 பேர்கள் தான் நுழைவார்கள். இது 7ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அதே புக்கில் 14க்கு போனீங்கன்னா ஒவ்வொரு ஜாதியை சேர்ந்த அந்த 12,000 பேர் நுழையறதுக்கு தனித்தனி கேட்டு. யூதா ஜாதிக்காரன் இந்த ஜாதியில் வர முடியாது, லேவியர் ஜாதிக்காரன் அவங்க கேட்டில் தான் நுழையணும். சரி, இதெல்லாம் நீங்க பைபிள்ல, நான் ஜாதின்னு யூஸ் பண்றது பைபிள் எடுத்தா கோத்திரம்னு இருக்கும், சரியா? ஆனால் பைபிள் சட்டப்படி ஒரு ஜாதியில் பிறந்தவன் இன்னொரு ஜாதியில பொண்ணு எடுக்கக்கூடாது, சரியா? யூதா ஜாதியில் பிறந்தவர் மட்டும்தான் யூதேய அரசனாக முடியும். அதனாலதான் இயேசுவை தாவீது குமாரன் சொல்றாங்க, அவர் யூதா ஜாதி. ஸோ இதை பத்தி என்னைக்காவது நமது இசைவாணி அம்மாவாக இருக்கட்டும், ரஞ்சித்தாக இருக்கட்டும், மாரி செல்வராஜாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், இவங்க என்னைக்காவது குரல் கொடுத்துருக்காங்களா? நீங்க நாத்திகர்னு சொன்னால் எல்லா மதத்தையும் பேசணும். முதல்ல நீங்க பேச வேண்டியது உங்க மதத்தை. ஏன்னா திருமாவளவன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், நான் என்னுடைய சமூகத்தை பற்றி தான் பேச முடியும். அப்ப இவங்கெல்லாம் ஏன் பேச மாட்டேன்றாங்க? ரஞ்சித் 8வது வரைக்கும் அவர் கிறிஸ்டினா தானே பிறந்தார். இன்னைக்கும் அவருடைய குடும்பம் இதெல்லாம் கிறிஸ்தவராக இருக்கிறது தான் நான் கேள்விப்படுற மாதிரி செல்வராஜ் ஃபேமிலிலாம். ஸோ நீங்கள் தயவு செய்து ஒரு மதத்தை தாண்டி பேசாதீங்க. இதை தாண்டி சட்ட ரீதியாக நான் பார்த்தால் கர்நாடகா ஹைகோர்ட்டில் பிரசில்லா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ் கர்நாடகாங்கிற வழக்கு, அதே போல் ஜார்ஜ் பொன்னையா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வழக்குலையும் கிறிஸ்தவர்கள் தங்கள் மதம் எங்கள் நம்பிக்கையில் உயர்ந்ததுன்னு சொல்லலாம், இன்னொரு மதத்தை பற்றி விமர்சனம் செய்வதற்கு உரிமை இல்லை, அவர்கள் வழக்கு நடத்த தகுதியானதுன்னு குவாஷ் பண்ண மாட்டேன்னு தீர்ப்பு இருக்கு. ஸோ சட்டப்படி இது தவறு. இது வருடா வருடம் இவங்க ஏன் போடுறாங்க? நீங்க சொன்ன 2018 ஒரு முறை போட்டிருந்தால் நான் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. மார்கழி மாதம் ஒவ்வொரு இன்னொன்னு சொன்னாங்க, திரு ரஞ்சித்துடைய விழா போன 2 மாதம் முன்னாடி நடந்தப்ப டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 2-3 பேர் இவங்க வச்சுக்கிட்டு ஒரு 100 பேரை வச்சுக்கிட்டு அவங்க நினைச்சா எந்த ஒரு விஷயத்தையும் வைரல் ஆக்க முடியுது அப்படின்னு அந்த மீட்டிங்லயே பேசினாங்க. ஸோ இவங்க நினைச்சா இந்து மதத்தை எடுத்து கீழ்த்தரமா பேசுவாங்க. ஸோ இது நிறுத்தப்படணும். எல்லா மதங்களிலும் மதங்கள் என்றால் நம்பிக்கைகள் அடிப்படையிலானது. கன்னிமேரிக்கு பிறக்குமா, பரிசுத்த ஆவி பிரெக்னென்ட் ஆக்குமான்ற கேள்வி. இன்னும் சொல்ல போனால் நமது இவங்க சேலத்தை சேர்ந்த அந்த அம்மையார் யார் தீகா அம்மையார், அவருடைய தந்தையார் 72 மாநாட்டில் 2 வசனத்தை செவுத்துல எல்லாம் கிறுக்கி வச்சுட்டு போனார். பரிசுத்த ஆவிக்கு இல்லை இட்லி வேகுமா, அல்லாவின் ஃபோன் நம்பர் 786, இதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் ஆனார். இப்போ அதை எழுதுறதை விட்டுட்டாங்க. நீங்கள் ஒரு மதத்தை எதிர்த்து பேச மாட்டீங்கன்னா எந்த மதத்தையும் எதிர்த்து பேசக்கூடாது. ஸோ தேவையில்லாமல் இதில் வைரல் பண்ணுறது, நான் அன்னைக்கு பாடினது தப்பு இல்லை. முதல்ல வழக்கு போட்டு அவங்கள விசாரிங்க. கஸ்தூரி அம்மா ஏதோ பேசி மன்னிப்பு கேட்டப்புறம் அதுக்கு 200 பேர் கொண்ட படையை அமுக்குறீங்க. இவங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து வழக்கு போட்டதுக்கு அப்புறமா இன்னைக்கு வரைக்கும் விசாரணை பண்ணல. இதை தாண்டி பிற்போக்குவாதிகள் வி ஸ்டாண்ட் வித் அராஜகம்னு சொல்லி போஸ்ட் போடுறாங்க. இதுதான் மக்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. சரி, நீங்க செய்ய வேண்டியது அனைத்து மதங்களும் சமம், வரலாற்று ரீதியாக நீங்க இது பண்ணலாம். ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்யறப்ப கண்டிப்பாக பக்தர்களை வருத்தப்படுதான். இன்னும் சொல்ல போனா இந்த பிற்போக்குவாதிகள் வி ஸ்டாண்ட் வித்துன்னு போட்டா, ஒரு பக்தர் தேனியில பேசினதுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்க போய் அந்த பக்தரை மிக மோசமாக தாக்கி இப்ப ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அங்க அவர் வீட்டில் போய் மிரட்டினதுல இந்துக்கள் அல்லாதவர்கள் கூட இருக்காங்க. இப்ப இதுலயே அது வருது. தயவு செய்து கருத்துரிமை வேற, வேண்டுமென்றே பிளவுவாத பிரிவினைவாத வெறுப்பு பிரச்சாரங்கிறது வேற. வெறுப்பு பிரச்சாரம் பேசினால் ஈவன் கம்ப்ளைண்ட் இல்லாம இது எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கணுங்கிறது கம்ப்ளைண்ட். அரெஸ்ட் பண்ணுன்னே சொல்லல. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா எஃப்ஐஆர் போடாம ஜார்ஜ் பொன்னையாட்டா இருக்கட்டும், வைரமுத்துவாக இருக்கட்டும், இந்த மாதிரி வழக்குகளை இன்னைக்கு வரைக்கும் நீங்க விசாரணை பண்ணலன்னா, இந்துக்கள் பேசினா விநாயகர் சதுர்த்திக்கு ஏத்தாப்புல கோயம்புத்தூர்ல ஒரு பாதிரியார் ஊர்வலம் 10 வருஷமா நடத்துறேன்னாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. 2 நாள்ல நெஞ்சு வலின்னு பெயில வந்துட்டாரு. இன்னைக்கு 2 வருஷம் ஆச்சு கேஸ் நடத்துற. தயவு செய்து இந்து மதத்துக்கு எதிராக பேசுபவர்களை, சனாதனத்திற்கு, இந்து மதம்னா சனாதனம், சனாதனத்துக்கு எதிராக பேசுபவர்கள் மீது வழக்கு போட்டு தண்டனை வாங்கி கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் இந்து மத விரோதிகள், தமிழர் மெய்யியலுக்கு விரோதிகள் என்றுதான் மக்கள் பார்ப்பார்கள்.